தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய இந்திய தேசத்தில் அரசு பணியாளர்களாக இருக்கிறவர்கள் சுமார் 2.25 கோடி பேர்கிட்ட அரசு பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து உண்மையுடன் தங்களுடைய வேலையை செய்யும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்த வேலையிலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வேலையை அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். டீச்சர் வேலை மற்றும் அரசாங்கத்தில் பேங்க்ல வேலை பார்க்கிறவர்கள், இன்னும் பல தரப்பட்ட வேலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வேலைகளிலும் இருக்கிற பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திலே சுமார் 15 கோடி பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். வேலை இல்லாதபடிக்கு 15 கோடி பேர் வேலை இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கும்படியாய் அரசாங்கம் அதற்காக அநேக தொழிற்சாலைகளை உருவாக்கி அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இந்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற ஆண்டவரே, அப்பா, சுமார் 2.25 கோடி கிட்ட இருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே அவர்கள் உண்மையும் உத்தமமாய் செயல்படுகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, குறித்த நேரத்துக்கு போய் ஆண்டவரே அப்பா வேலைகளை அவர்கள் சரியாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, கால தாமதங்கள் தங்களுடைய பணிகளிலே செய்யாதபடிக்கு ஆண்டவரே உண்மையும் நேர்மையுமாய் இருந்து ஆண்டவரே வேலையிலே ஜாக்கிரதையாய் இருந்து அவர்கள் உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, வேலை இழந்து இருக்கிற 15 கோடி ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே வேலையை இழந்து இருக்கிறார்கள். அப்பா, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மாலே கூடும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு ஏற்ற ஆண்டவரே தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவும் அவர்கள் பணியிலே அமர்த்தப்படவும் ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் படித்ததற்கு ஏற்ற வேலை ஆண்டவரே தங்களுடைய சொந்த தேசத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய் தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. வேலை பார்க்கிற இடங்களிலே நடைபெறுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.